எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சுப ஆருடம், சுப உதயம். அதாவது உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆருடம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதில் சுப ஆருடம், சுப உதயம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பகல் நேரத்தில் சிம்மத்தில் இருந்து மகரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப உதயம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உதயம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த ராசிகளில் விழுந்தால் அதுக்கு பேர் சுப உதயம். அதே மாதிரி ஆருடம் கும்பத்திலிருந்து கடகம் வரைக்கும், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதில் ஆருடம் விழுந்தது அப்படின்னா அதை சுப ஆருடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பகல் டைமில் சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் உதயம் விழுந்தது அப்படின்னா அது சுப உதயம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கும்பத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருந்ததுன்னா அதை சுப ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இரவு நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டு. எப்படி சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆருடம் விழுந்ததுன்னா அது சுப ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம். இரவு நேரம் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம், இப்போ 6:30க்கு சூரிய அஸ்தமனம் அப்படின்னா 6:30க்கு மேலே ஆருடம் சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளில் விழுந்தது அப்படின்னா அது சுப ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கும்பத்திலிருந்து கடகம் வரைக்கும் உதயம் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க இரவு நேரத்தில், அதை சுப உதயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பகல் நேரத்தில் 6 ராசிகளில் ஆருடம் விழுந்தால் அது சுப ஆருடம், அதாவது கும்பத்திலேருந்து கடகம் வரைக்கும். அதே கும்பத்திலேருந்து கடகம் வரைக்கும் இரவில் உதயம் விழுந்தால் அது சுப உதயம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிம்மத்திலேருந்து மகரம் வரைக்கும் உதயம் விழுந்தால் சுப உதயம்னு சொல்கிறோம் பகல் நேரத்தில். அதுவே இரவு நேரத்தில் சுப ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம் சிம்மத்திலேருந்து மகரம் வரைக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இன்றைக்கி 28/3/2026 சனிக்கிழமை, பங்குனி 14ஆம் தேதி 5:21 PM 8வது ஜாமத்தில் இருக்கக்கூடிய ஜாமக்கோள்களை நான் நிரப்பியிருக்கேன். இதில் உதயம், ஆருடம், கவிப்பு 3 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உதயம் கும்பத்தில் இருக்குது, ஆருடம் சிம்மத்தில் இருக்குது, கவிப்பு விருச்சிகத்தில் இருக்குது. இப்படி நமக்கு இருக்குது. இப்போ ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம உதயம் எங்கே விழுந்திருக்குது? கும்பத்தில் இருக்குது. ஆருடம் எங்கே இருக்குது? சிம்மத்தில் இருக்குது. அப்போ கும்ப உதயம், சிம்ம ஆருடம் அப்படிங்கிறது பகல் நேரத்துக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் சூரிய அஸ்தமனத்தை தாண்டி போகல, 8வது ஜாமத்தில் இருக்கும். அதாவது பகல் நேரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விழக்கூடியது தான் நம்ம இரவுன்னு சொல்கிறோம். அப்போ இது பகலுக்கு தான் நம்ம பார்க்குறோம். பகல் நேரத்தில் உதயம் கும்பம், ஆருடம் சிம்மம் அப்படின்னா அது அசுப உதயம், அசுப ஆருடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே சுப ஆருடம் தான் போட்டிருக்கு. இங்கே உதயம் விழுந்ததுனால அது அசுப உதயமாகவும், இங்கே உதயம் தான் இருக்குது, இங்கே ஆருடம் விழுந்ததுனால இது அசுப ஆருடமாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுமே சரியில்லை. இரவு நேரத்தில்னா இது சுப உதயம், சுப ஆருடமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது பகல் நேரத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால இது அசுப உதயம், அசுப ஆருடமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாவது கட்டத்தில் இருக்கோ அந்த கேள்வி தான் கேட்பாங்க. இப்போ உதயத்திலேருந்து ஆருடம் 7வது கட்டமாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த கேள்வி தான் இவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த திருமணம் சார்ந்த கேள்விகள் அசுப உதயமாக இருக்கிறதுனால பிரச்சனையை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஆருடமும் அசுப ஆருடமாக இருக்கிறதுனால அதுலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருமணம் சார்ந்த கேள்வி இந்த அசுப உதயம், அசுப ஆருடம் டைமில் கேட்டாங்க அப்படின்னா திருமணத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னு 100% சொல்லலாம். இது கவிப்பு பார்க்க தேவையில்லை, எந்த கிரகத்தையும் பார்க்க தேவையில்லை. அசுப உதயம், அசுப ஆருடம் ரெண்டுமே அசுபமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நீங்கள் ஜாம கிரகங்கள், கவிப்பு இதெல்லாம் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கவிப்புங்கிறது பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுது. இப்போ கவிப்பு எங்கே இருக்குது? கவிப்பு ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும். இப்போ கவிப்பு பக்கத்தில் என்ன இருக்குது? செவ்வாய் இருக்குது. அப்போ செவ்வாய்ங்கிறது களத்திர காரக கிரகம். அதாவது களத்திர கிரகம், அதாவது மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கவிப்பில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குங்கிறத கவிப்பும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட்டு அசுப உதயம், அசுப ஆருடம் பகல் நேரத்தில் விழுகிறதுனால திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்பர் 1. கவிப்பு செவ்வாயை கவிக்கிறதுனால ரிவர்ஸில் மூவ் ஆகும் கவிப்பு. அப்போ அது செவ்வாயோட
கவிப்பு இருக்கிறதுனால பின்னாடி 45 டிகிரி வரைக்கும் கவிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கவிப்பு நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பின்னாடி 45 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகத்தை வந்து கவிப்பு வந்து கவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாதிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லும். அப்போ செவ்வாயை கவிக்கிறதுனால, செவ்வாய்ங்கிறது கலத்திர கிரகம், திருமணத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால உங்கள் சிந்தனை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுது. 10ஆம் இடம் தான் நம்ம சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள். அப்போ அதில் கவிப்பு இருக்கிறதுனால உங்கள் சிந்தனை தப்பாக இருக்குது, அதில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு கவிப்பு காட்டுது. அடுத்து உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது அப்படின்னா சந்திரன் தான் உதயத்தை நோக்கி வருது. ரிவர்ஸில் வர்றதுனால சந்திரன் வந்து உதயத்தை நோக்கி வருது. இப்போ சந்திரன் வந்து எத்தனாம் அதிபதி அப்படின்னு பார்த்தா 6ஆம் அதிபதி. உதயத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன். அப்போ 6ஆம் இடங்கிறது 6 இடத்துக்கு 12ஆம் இடம். அதாவது வந்து 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடங்கிறது 12ஆம் இடம், வீழ்ச்சிக்குரிய இடம். 7ஆம் இடத்துக்கு 6 இடத்துக்கு வீழ்ச்சிக்குரிய இடம் தான் 7ஆம் இடத்துக்கு வீழ்ச்சிக்குரிய இடம் தான் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் அதிபதி வந்து சந்திரன் வந்து உதயத்தை நோக்கி வருது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? உதயத்துக்கு 7 6 இடம் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த கேள்வின்னு சொல்கிறோம். அசுப உதயம் அசுப இடம்ங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உதயத்தில் வர்றதுனால வேகமாக திருமணம் நடக்க பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்கிறோம். ஏன்னா உதயத்துலேருந்து 6 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்தை சார்ந்த கேள்வியாக இருக்குது. சந்திரன் இருக்கிறதுனால திருமணம் வேகமாக நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் வந்து 6ஆம் அதிபதிங்கிறதுனால திருமணம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா உதய அதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். உதய அதிபதி யார்? சனி. கும்பராசி அதிபதி சனி. அவர் வந்து இங்கே நீசமாக இருக்கார் மேசத்தில். அப்போது உதய அதிபதி நீசமாக இருக்குது. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து 6ஆம் இடத்தினுடைய கிரகம். அது 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடங்கிறது 12ஆம் இடம். அது திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது. கவிப்பு செவ்வாயை கவிக்குது, அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். உதயாதிபதி சனியும் நீசமாக இருக்குது. அசுப உதயம் அசுபாரிடங்கிறதுனால அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஆக மொத்தம் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொல்லணும். அப்போ இந்த சுபாருடம் அசுபாருடம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதா, நல்லது நடக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சுபாருடம் சுபோதயம் அசுபாருடம் அசுபோதயம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு மற்ற இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ சுபாருடம் அசுபாருடம் எதுக்கு பயன்படுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.